அன்பு வணக்கம். வருகின்ற 23/4/2026 அன்னைக்கு நடக்கிற சட்டமன்ற தேர்தலில் வாக்குச்சாவடி அலுவலராக பணிபுரிய உள்ள அலுவலர்களுக்கான ஒரு சில முக்கிய குறிப்புகள் தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த குறிப்புகள் அனைத்துமே நமக்கு பயிற்சி வகுப்புகளில் வழங்கப்பட்ட தகவல்கள் அடிப்படையிலையும் நமக்கு கொடுக்கப்பட்ட ஹேண்ட்புக் அடிப்படையிலையும் தயாரிக்கப்பட்டது. 22ஆம் தேதி அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி புதன்கிழமை நம்ம செய்ய வேண்டிய பணிகள் வந்து என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைக்கி 12 மணி அளவில் நம்ம வந்து எந்த வாக்குச்சாவடியில் பணிபுரிய போகிறோமோ அங்கே நம்ம ஆர்டர் வாங்கிட்டு போகிறோம். அதில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்கணுன்றது நமக்கு தெரியும். அந்த வசதிகள்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்க போகிறோம். எல்லாரும் வந்துட்டாங்க, P1 P2 P3 அப்படின்ற அந்த வாக்குப்பதிவு அலுவலர்கள்லாம் வந்துட்டாங்க அப்படின்றது நமக்குன்னு ஒரு மொபைல் ஆப் கொடுத்துருக்காங்க. அதை ப்ளே ஸ்டோரில் ECI நெட் அப்படின்ட்டு சொல்லிட்டு போட்டு டைப் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணி அதில் பதிவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம ஒரு 4 மணிலேருந்து அன்றைக்கி 8 மணி வரைக்கும், நைட் 8 மணி வரையிலும் நம்ம செய்ய வேண்டிய பணிகளை 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஒன்று முதன்மை பணிகள் என்னென்ன அப்படின்னா, நமக்கு ஜோனல் ஆஃபீஸர் வந்து வாக்குப்பதிவு இயந்திரங்களையும் அந்த மார்க்டு காப்பி, டிஸ்டிங்விஷ்டு சீலு இது மாதிரியான எல்லாவற்றையும் நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. அதெல்லாம் சரியாக இருக்கான்றதை பார்த்துடணும். அதே சமயத்தில் அது நம்ம வாக்குச்சாவடிக்கு உரியது தானா அப்படின்றத பார்த்துடணும். குறிப்பாக ஒரே இடத்துல 2-3 வாக்குச்சாவடிகள் அமைந்திருக்கும். அப்போ வந்து மாறாமல் இருக்கா அப்படின்றத நம்ம உறுதிப்படுத்திக்கணும். அதே மாதிரி அந்த மேசைகள், அந்த உட்காரதுக்கு உண்டான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, பெஞ்சு, டெஸ்க்கு இதெல்லாம் இருக்கா அப்படின்றத சரியாக அமைச்சிக்கணும். அதில் மேற்கொள்ள வேண்டிய பிற பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சுவரொட்டிகள் நம்ம கொடுத்துருப்பாங்க. அது நம்ம வந்து உள்ளே என்னென்ன ஓட்டணும், வெளியில் என்னென்ன ஓட்டணும் அப்படின்றத பார்த்து நம்ம ஒட்டிக்கலாம். அதே மாதிரி நமக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த போலிங் ஸ்டேஷன் நம்பர், EVM உடைய சீரியல் நம்பர், விவிபேட்டு பேலட்டினுடைய சீரியல் நம்பரு, க்ரீன் பேப்பருடைய சீரியல் நம்பரு, ஸ்பெஷல் டேக் உடைய சீரியல் நம்பரு இது எல்லாத்தையும் நம்ம குறித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபார்ம்ஸ் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். குறிப்பாக அந்த மார்க் போல் சர்டிஃபிகேட்டு, ப்ரிசைடிங் ஆஃபீஸருடைய டைரி, 17C டிக்ளரேஷன் பை த ப்ரிசைடிங் ஆஃபீஸரு, அப்புறம் வந்து 17A விசிட் ஷீட்டு, பாயிண்ட் ரிப்போர்ட், 16 பாயிண்ட் ரிப்போர்ட்டு இதெல்லாம் நமக்கு வந்து அந்த நேரம் வரைக்கும் என்னென்ன தகவல்லாம் தெரிஞ்சிருக்கோ, இந்த சீரியல் நம்பரு, வாக்குச்சாவடி எண் இதெல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கிட்டா அடுத்த நாள் நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அடுத்தது நமக்கு எந்தெந்த ஏஜென்ட்லாம் வராங்க அப்படின்றத முடிஞ்சால் தெரிஞ்சு வச்சுக்கலாம். அவங்களுடைய ஃபோன் நம்பரையும் நம்ம வாங்கி வச்சுக்கலாம். வாங்கி வச்சுட்டு அவங்களுக்கு ஒரு கால் பண்ணிவிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு 5:30 மணி போல் வாக்குச்சாவடியில் இருக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒரு சின்ன அறிவுறுத்தல் வழங்கலாம். ஏன்னா நம்ம மாதிரி வாக்குப்பதிவு நடத்தணும் அப்படின்னா நிச்சயமாக ஏஜென்ட் வந்து இருக்கணும் அப்படின்றது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரை. அடுத்தது நம்ம 23ஆம் தேதி அதாவது தேர்தல் நாள் அன்னைக்கு, வியாழக்கிழமை அன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய முதன்மை பணிகள் என்ன அப்படின்னா, வாக்குச்சாவடி வந்து மாதிரி வாக்குப்பதிவு நம்ம தயார் பண்ணணும். அதில் EVM வந்து எப்படி இணைக்கணும் அப்படின்னா, BVC முறையில் இணைக்கணும். அதாவது பேலட் யூனிட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து போயிட்டு விவிபேட்டில் கொடுக்கணும். விவிபேட்டில் இருக்கிற ஒயர் எடுத்து போயிட்டு கண்ட்ரோல் யூனிட்டில் வந்து கொடுக்கணும். ஸோ அப்படி பார்த்தம்போது நமக்கு வந்து 2-3 பேலட் யூனிட் வருது அப்படின்னா, அதை எப்படி நம்ம கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா, பேலட் யூனிட் 3 இப்போ இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த 3ல் இருக்கிற ஒயர் எடுத்து போயிட்டு பேலட் யூனிட் 2ல் கனெக்ட் பண்ணணும். பேலட் யூனிட் 2ல் இருக்கிற ஒயர் எடுத்து போயிட்டு 1ல் கனெக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் விவிபேட்டு, கண்ட்ரோல் யூனிட்டு இந்த மெத்தடில் நம்ம வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ வந்து விவிபேட் கூட கண்டிப்பாக பேலட் யூனிட் 1உடைய ஒயர் தான் இணைக்கப்பட்டிருக்கணும் அப்படின்றத உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் விவிபேட்டுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாப் ஒன்று வச்சுருப்பாங்க. அது ஹரிசாண்டல் பொசிஷனில் இருக்கும். அதை வந்து கடிகார திசையில் திருப்பி வெர்டிகல் பொசிஷன், அன்லாக் பொசிஷனுக்கு அதை மாற்றிக்கிட்டு எல்லாத்தையும் ரெடியாக வச்சுக்கணும். முகவர்கள் வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நியமன கடிதம் ஃபார்ம் 10 கொண்டு வருவாங்க. அந்த ஃபார்ம் 10ல் கையெழுத்து இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் நம்ம சரி பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன அட்டனன்ஸ் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ணிவிட்டு மாதிரி வாக்குப்பதிவாக நம்ம நடத்த ஆரம்பிக்க போகிறோம். அதை முடித்த உடனே அந்த சீல் வைக்கிறதுக்கு உண்டான அந்த சீல் எல்லாத்தையும் ரெடியாக எடுத்து வச்சுக்கணும். க்ரீன் பேப்பரு, ஸ்பெஷல் டேகு, அட்ரஸ் டேகு, அரக்கு முத்திரைக்கு உண்டான அந்த மெழுகுவத்தி, அரக்கு இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம ரெடியாக வச்சுக்கணும். அடுத்தது 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, மாதிரி வாக்குப்பதிவை நம்ம வந்து ஆரம்பிக்கணும். CRC முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது க்ளோஸு, ரிசல்ட்டு, கிளியரு. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஏஜென்ட்ஸுக்கிட்ட அந்த கண்ட்ரோல் யூனிட்டோட டோட்டல் ஓட்ஸ் வந்து எவ்வளோன்றதை காமிச்சிடணும். 0 அப்படின்னு சொல்லிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் ஒரு ஓட்டு வந்து குறைந்தபட்சம் போட்டு மொத்தம் 50 ஓட்டுக்கெல்லாம் நம்ம பதிவு பண்ணணும். ஸோ முகவர்கள் நான் வந்து ஒரு சில சின்னத்தில் மட்டுமே நிறைய ஓட்டு போடுவேன் அப்படின்னாலும் கூட நோட்டா உட்பட அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கும் அட்லீஸ்ட் ஒரு ஓட்டாவது போட்டு எல்லா பட்டன்ஸும் ஒர்க் ஆகுதான்றதை நம்ம உறுதிப்படுத்துகிறோம் அப்படின்றத அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு ஒவ்வொரு ஓட்டு வீதம் மொத்தம் ஒரு 50 ஓட்டை வந்து நம்ம போட்டுக்கணும். அப்படி போடும்போது நம்ம ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த பேலட்
பேலட் யூனிட்ல இருக்கிற அந்த வரிசை பிரகாரம் நம்ம வந்து எழுதிக்கிட்டு, யார் யாருக்கு எத்தனை முறை மாதிரி வாக்குப்பதிவுல அவங்களுக்கு போட்டோன்றத குறிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம வந்து கடைசியா ஃபைனல் டேலி பண்ணும்போது ஈஸியா இருக்கும். ஸோ இப்போ முடிச்ச உடனே க்ளோஸ் பட்டன் அழுத்திட்டு, அதுக்கு மேல வாக்குப்பதிவு பண்ண முடியாதுன்றத நம்ம சொல்லிட்டு, அதுக்கப்புறம் வந்து ரிசல்ட்டு நம்ம செலக்ட் பண்ணலாம். ரிசல்ட்டு குடுக்கும்போது பார்த்தோம்னா, ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் அது எவ்வளோ ஓட்டுன்றத நமக்கு டிஸ்ப்ளே பண்ணும். ஸோ அத வந்து நம்ம ஏற்கனவே குறிச்சு வச்சுக்கிற பேப்பர்ல ஒப்பிட்டு சரியா இருக்கான்றத முகவர்களுக்கு நம்ம வந்து ஒப்பிடணும். அதே மாதிரி அந்த விவிபேட்ல ஸ்லிப் வந்து இருக்கும். அந்த ஸ்லிப்ப வந்து எடுத்துக்கிட்டு, அந்த ஸ்லிப்ப வந்து வரிசையா அந்த சின்னத்தின் அடிப்படையில அடுக்கிட்டு, அதுவும் சரியா இருக்கா அப்படின்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். ஸோ இப்ப எல்லாம் சரியா இருக்கு அப்படின்ற பட்சத்தில, நம்ம வந்து கடைசியா கிளியர் குடுத்துட்டு, அதில வந்து ஓட்டு எதுவும் இல்லன்றத நம்ம வந்து உறுதிப்படுத்திக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த விவிபேட்லேருந்து எடுக்கிற ஸ்லிப்ப பின்னாடி சைடுல மார்க் போல் ஸ்லிப் அப்படின்னு சொல்லிட்டு முத்திரை இருக்கும். நம்ம குடுத்துருப்பாங்க, சீல் குடுத்துருப்பாங்க. அத போட்டுட்டு, அத ஒரு கருப்பு கவர்ல போட்டு சீல் வச்சிடணும். அத முகவர்கிட்ட கையெழுத்து வாங்கிடணும். அதுக்கப்புறம் அந்த உரைய ஒரு தனி பிளாஸ்டிக் பெட்டியில வச்சு, அந்த பிளாஸ்டிக் பெட்டியில பிங்க் பேப்பர் சீல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு குடுத்துருப்பாங்க. அதில வந்து மூடிக்கணும். அந்த பேப்பர் சீல்லாம் ஏஜென்ட்ஸ் கையெழுத்து வந்து வாங்கிக்கிட்டா நல்லது. அதே மாரி ஸோ சீல் வைக்கும்போது நம்ம வந்து கண்ட்ரோல் யூனிட்ட ஆஃப் பண்ணிட்டு வைக்கிறது தான் சிறந்த முறை. இப்போ ரிசல்ட் செக்ஷன்ல கிரீன் பேப்பர் சீல வந்து நம்ம பொருத்தணும். அந்த கிரீன் பேப்பர் சீல்ல ஏ, பி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஏ வந்து மேல இருக்கா மாரியும், பி வந்து கீழ இருக்கா மாரியும் வச்சுட்டு, அந்த அந்த ரிசல்ட் செக்ஷன மூடி, அதில வந்து ஸ்பெஷல் டேக் வந்து நம்ம சீல் வைக்கணும். ஸ்பெஷல் டேக் வந்து அந்த க்ளோஸ் பட்டன் தெரியிற மாரி நம்ம வந்து சீல் வச்சுட்டு, அதுக்கப்புறம் ஃபைனலா அந்த மேல இருக்கிற மூடிய மூடிட்டு, ஏவ முதல்ல ஒட்டிட்டு, அதுக்கு மேல பிய ஒட்டணும் அப்படின்னா சரியா இருக்கும். கடைசியா அட்ரஸ் டேக் வந்து போடுற மாரி இருக்கும். ஸோ எல்லாத்துலயும் ஏஜென்ட்டுடைய சீல் சைன் வந்து வாங்கிக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் விவிபேட்ல இருக்கிற பேலட் ஸ்லிப் கம்பார்ட்மெண்ட்ட ஒரு நூல் போட்டு கட்டிட்டு அட்ரஸ் டேக்கோட இணைச்சு அதையும் சீல் பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் அந்த மாதிரி வாக்குப்பதிவுக்கான சான்றிதழ் நம்ம வந்து கொடுக்கணும். வாக்குப்பதிவு ரகசியத்தை குறித்து நம்ம ஒரு உறுதிமொழியை வந்து படிக்கணும். அதே மாதிரி அந்த மொபைல் ஆப்ல இசிஐ நெட் மொபைல் ஆப்ல மாதிரி வாக்குப்பதிவு முடிந்த விவரத்தை நம்ம பதிவேற்றம் செய்யணும். அதுக்கப்புறம் 7 மணிக்கு நம்ம வந்து என்ன செய்ய போறோம் அப்படின்னா, வாக்குப்பதிவு ஆரம்பிக்க போறோம். ஃபர்ஸ்ட்டு வாக்காளர் வாக்களிக்கிறதுக்கு முன்னாடி 17A ரிஜிஸ்டர்ல PO1 என்ன பண்ணணும் அப்படின்னா, டோட்டல் இந்த கண்ட்ரோல் யூனிட் ஹஸ் பீன் செக்டு அண்ட் ஃபவுண்ட் டு பி 0 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு, அந்த 17A பதிவேட்டில நம்ம வந்து அதை மென்ஷன் பண்ணணும். அதே மாதிரி இசிஐ நெட் ஆப்ல வாக்குப்பதிவு துவங்கிய விவரத்தை நம்ம பதிவு பண்ணணும். கண்ட்ரோல் யூனிட்ல காண்பிக்கிற டேட்டு, டைமு இது எல்லாத்தையும் நம்ம குறிச்சு வச்சுக்கிறது நல்லது. ஸோ P1 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மார்க்டு காப்பி வந்து வச்சுட்ருப்பாங்க. அதுக்கப்புறம் அதில் மேல் கேண்டிடேட் அப்படின்னா அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா ரவுண்ட் பண்ணுவாங்க. தேர்ட் ஜெண்டர் அப்படின்னா ஸ்டார் போடுவாங்க. டேலி ஷீட்டை வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. P2 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா 17 ரிஜிஸ்டரில் அவங்க தகவலை எழுதிட்டு கையெழுத்து வாங்குவாங்க. ஓட்டர் ஸ்லிப் வந்து கொடுப்பாங்க. மை வந்து வைப்பாங்க. P3 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த ஓட்டர் ஸ்லிப்பை P2 கொடுக்குற ஓட்டர் ஸ்லிப்பை கலெக்ட் பண்ணிவிட்டு பேலட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த வாக்காளரை வாக்களிக்க அனுமதிப்பாங்க. அதே மாதிரி அந்த ஸ்லிப்பை வந்து 50 கட்டி வச்சுப்பாங்க. ஸோ நம்ம ஒவ்வொரு 1 மணிக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த வரிசையை வந்து சரியாக இருக்கான்னு பார்த்துக்கிறது, வாக்காளர்களை முன்னுரிமை அடிப்படையில் அவங்கள உள்ளே அனுப்புறது, நமக்கு நேரம் கிடைக்கும்போது அந்த படிவங்கள் இருக்க தகவலை வந்து பூர்த்தி பண்ணுறது, அதே மாதிரி வந்து ஆஃபீஸர்ஸ் வந்து நம்ம நேரம் கிடைக்கும்போது அவங்களுக்கு வந்து ரொட்டேஷன் பேசிஸில் சாப்பிட அனுமதிக்கிறது, அதுக்கப்புறம் P2க்கு வந்து உதவி செய்கிறது, 17A மார்க்டு காப்பி, டேலி ஷீட்டு, ஓட்டு ஸ்லிப்பு, கண்ட்ரோல் யூனிட்டுடைய டோட்டல் ஓட்ஸ் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சரி பார்த்துக்கிறது. இதெல்லாம் நம்ம வந்து செய்ய வேண்டியது. அதுக்கப்புறம் ஒரு 5:50 மணி போல் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஏதாவது க்யூவில் இருக்காங்களா வாக்காளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஏன்னா க்ளோஸ் பண்ணுறதுக்கு. சப்போஸ் அப்படி இருந்தாங்கன்னா கடைசியில் இருக்கவங்கலேருந்து நம்பர் 1 நம்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டோக்கன் கொடுத்துடணும். கொடுத்துட்டு எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேரும் வந்து வாக்களிக்க நம்ம அனுமதிக்கலாம், 6 மணி ஆனாலும் கூட. அப்புறம் யாரும் வாக்காளர்கள் இல்லை அப்படின்னா 6 மணிக்கு நம்ம வந்து க்ளோஸ் பட்டனை அழுத்திட்டு வாக்குப்பதிவை முடிச்சிடலாம். அப்படி க்ளோஸ் அழுத்தும் போது கண்ட்ரோல் யூனிட்டில் காமிக்கிற டேட்டு, டைம் அதை குறித்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் 6 மணிக்கு மேலே நம்ம செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏஜென்ட்ஸ் முன்னிலையில் க்ளோஸ் பட்டனை அழுத்திட்டு அந்த டோட்டல் டேட் டைம்லாம் குறிச்சிக்கிட்டு 17A ரிஜிஸ்டரில் கண்ட்ரோல் யூனிட்டில்
அப்புறம் வந்து மார்க்டு காப்பியில் இருக்கிற எல்லா வாக்குகளும் எண்ணிக்கை சரியாக இருக்கா அப்படின்றத என்ஷூர் பண்ணிக்கணும். 17A ரிஜிஸ்டரில் ஒரு கோடு போட்டுட்டு த சீரியல் நம்பர் ஆஃப் லாஸ்ட் என்ட்ரி 17A அப்படின்னு சொல்லிட்டு எழுதி அந்த சீரியல் நம்பரை எழுதிட்டு கையெழுத்து போட்டுட்டு முகவர்களோட கையெழுத்து வந்து நம்ம வாங்கிக்கணும். அதே மாதிரி 17C டிக்ளரேஷன் இதெல்லாம் நம்ம நிரப்பி அதில் ஏஜென்ட்ஸுக்கு காப்பீஸ் கொடுக்கணும், அவங்ககிட்ட கையெழுத்து வாங்கணும். அதே மாதிரி வாக்குப்பதிவு இயந்திரங்களை வந்து நம்ம சீல் வச்சு அதுக்குண்டான அந்த பாக்ஸில் வச்சு அட்ரஸ் டேக்லாம் போடுறது இதெல்லாம் நம்ம பார்க்கணும். விவிபேட்லேருந்து பேட்டரியை கழட்ட சொல்லியிருக்காங்க. சப்போஸ் அப்படி கழட்ட முடியலன்னா ஜோனல் ஆஃபீஸர் வர வரைக்கும் அது வெயிட் பண்ணி நம்ம கழட்டிக்கலாம். அதே மாதிரி அந்த இசிஐ நெட் ஆப்பில் வந்து வாக்குப்பதிவு குறித்த விவரங்களை வந்து நம்ம வந்து பதிவு பண்ணணும். அதே மாதிரி நிரப்பப்பட வேண்டிய படிவங்களை வந்து நிரப்பிட்டு P2 கிட்ட 17A ரிஜிஸ்டரில் எந்தெந்த ஆவணங்கள் மூலமாக எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தாங்க அப்படின்றத ஒரு அப்ஸ்ட்ராக்ட் போட்டு வச்சுக்கினா ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்தந்த கவர்ஸில் வந்து நம்ம சரியான அந்த படிவங்களை இடணும். இதில் வந்து கவர்ஸ் வந்து ஒயிட், எல்லோ, ப்ரௌன், ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. ஒயிட்டில் வந்து ஃபஸ்ட் பேக்கெட்டு, செகண்ட் பேக்கெட்டு, தேர்ட் பேக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேக்கெட் இருக்கும். எல்லோ கவரில் வந்து 4th பேக்கெட் இருக்கும். ப்ரௌன் கலர் வந்து 5th பேக்கெட். அதில் என்னென்ன இருக்கணும்னு சொல்லிட்டு இருக்கு. பட் இந்த தகவல் இருந்தாலுமே கூட நமக்கு ஜோனல் ஆஃபீஸர் என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதை நம்ம பின்பற்றிட்டோம் அப்படின்னா அவங்க அதை செக் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ 9 மணிக்கு மேலே 6 மணி, அது அடுத்த நாள் 6 மணி வரைக்கும் நம்ம எல்லாத்தையும் சரி பண்ணிவிட்டு ஜோனல் ஆஃபீஸர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நம்ம அன்றைய நாள் நிகழ்வை நல்லபடியாக முடிச்சதுக்கு நமக்கு நாமே பாராட்டு தெரிவிச்சுட்டு வாக்குச்சாவடி அலுவலர்களுக்கு பாராட்டு தெரிவிச்சுட்டு நம்ம அங்கேருந்து கிளம்பலாம். ஸோ இதுதான் இதில் நம்ம செய்ய வேண்டியது. இதில் இந்த பிடிஎஃப் சம்மந்தமாக இன்னும் மேலதிக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இங்கே இருக்கிற அந்த லிங்க்கில் இருக்குது. அதை நம்ம டச் பண்ணோம் அப்படின்னா அதில் போய்ட்டு அந்த டாக்குமெண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கலாம். வீடியோஸும் இதில் இருக்குது. எப்படி ஃபார்ம்ஸை ஃபில் பண்ணணும் அப்படின்ற மெத்தட்ஸும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வேணும்னா நம்ம பயன்படுத்தி பார்த்துக்கலாம். இது ஒரு சின்ன குறிப்பு தான். நமக்கு வந்து தேர்தல் ஆணையம் வழிகாட்டுகின்ற அந்த வழிகாட்டுதல் தான் இறுதியானது. ஸோ இதை வந்து நல்லபடியாக பயன்படுத்திக்குமாறு எல்லாரையும் அன்போடு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.